கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசம் வைத்து நல்லாட்சி நடத்திய நம்முடைய இதய தெய்வ புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர் ஆகிய மாவட்டங்களின் கழகத்தின் சார்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமைகளை மீண்டும் மீட்கின்ற மீட்பு குழுவினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்து நல்ல பல கருத்துக்களை இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்களை நல்ல பல கருத்துக்களை இங்கே தனக்கே உரிய சிம்ம குரலில் உரையாற்றி சென்றிருக்கின்ற கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களை சிறப்பான கூட்டத்திற்கு இன்று வரவேற்பை நிகழ்த்தியிருக்கின்ற திருப்பூர் மாவட்ட கழகத்தினுடைய மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு சண்முகம் அவர்களை முன்னிலை பொறுப்பை ஏற்று கூட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு டி காமராஜ் அவர்களை சிறப்பான இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு தர்மர் அவர்களை கூட்டத்திற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் உசிலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு ஐயப்பன் அவர்களை கழகத்தினுடைய இலக்கிய செயலாளர் அன்பு சகோதரி இறை தாமரை அவர்களை கோவை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் திரு வருகை புரிந்திருக்கின்ற கழக துணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள்,
கழக இலக்கிய செயலாளர் இறை தாமரை அவர்களை, கோவை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சுப்ரீம் இளங்கோ அவர்களை, வருகை விருந்திருக்கின்ற கழக இளைஞரணி செயலாளர் ராஜ்மோகன் அவர்களை, வருகை விருந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, வருகை விருந்திருக்கின்ற திருப்பூர் மாநகர் புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை, செயலாளர்களை, வருகை விருந்திருக்கின்ற மாநகர் திருப்பூர் மாநகர் புறநகர் கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த அனைத்து ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, நகர்கழகத்தினுடைய செயலாளர்களை, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களை, மாநகராட்சியினுடைய வட்ட செயலாளர்களை, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களை, வருகை விருந்திருக்கின்ற ஊராட்சி கழகத்தினுடைய செயலாளர்களை, வருகை விருந்திருக்கின்ற கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணியை கடமையோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்தனை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, வருகை விருந்திருக்கின்ற பெரியவர்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய கொங்கு மண்டலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய கோட்டையாக திகழ்ந்தது. மீண்டும் அந்த கோட்டையை நம்முடைய புது பொலிவோடு மீண்டும் கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்கு இன்றைக்கு நாம் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்முடைய அன்பு தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர். தந்தை பெரியார் அவர் தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்கள் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே கொண்ட ஒரே தலைவர் நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். அந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாகவும் உருவாக்கினார்கள். இந்த இயக்கம் காலமெல்லாம் இந்த உலகம் உள்ளவரை தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல்வேறு சட்ட விதிகளை, கழக சட்டங்களை உருவாக்கி அவருடைய காலத்தில் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் அந்த சட்ட விதிகளை நிறைவாக அவருடைய காலத்திலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை தொண்டர்களுக்கான உரிமையாக கட்டி காப்பாற்றினார்கள். சாதாரண தொண்டன் கூட உயர் பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார். கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வருகின்றவர்கள் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய கழக அந்த சட்ட விதி. அந்த சட்ட விதிப்படிதான் புரட்சி தலைவருடைய அந்த சட்ட விதிப்படித்தான் சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலராக வர முடியும் என்ற நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது. அந்த விதியை புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னால் சில பேர் அதை கபரிகம் செய்கின்ற ஒரு அபாயகரமான சூழலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். எந்த சட்ட விதியின் மூலம் சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய உச்சபட்ச பதவிக்கு
வர முடியும் என்ற நிலையை 50 ஆண்டு காலம் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்களோ அந்த சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருவதற்கு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டுமாம், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமாம், 5 வருடம் தலைமை கழகத்துடைய தலைமை கழக நிர்வாகி இருக்க வேண்டும். அப்படி யார் வர முடியும்? மிட்டாதார் மிராஸ்தார்கள் நம்ம தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் தான் அந்த பதவிக்கு வர முடியும். புரட்சி தலைவர் காலத்தில் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா காலத்தில் சாதாரண தொண்டன் ஓபிஎஸ் வர முடியும் என்ற நிலையை உருவாக்கினார்கள். நாளைக்கு இன்றைக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற நீங்கள் தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளராக இங்கு மேடையில் அமர்கின்ற ஒரு சூழல் உருவாகும். அதற்காகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த சட்ட விதியை உருவாக்கினார். அந்த சட்ட விதியை இன்றைக்கு காற்றிலே பறக்க விட்டு கபலீகரம் செய்து ஒரு தனிப்பட்ட குழு மட்டும்தான் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, பல்வேறு பிரச்சனைகளை கடந்து நாம் ஒன்றுபட்டு கழகம் நன்றாக இருக்க வேண்டும், ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று ஒன்றுபட்டு அனைவரும் இணைந்து நடத்தப்பட்ட பொதுக்குழு, அந்த பொதுக்குழு மூலமாக தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்களும் தங்களுடைய வாக்குரிமையின் மூலம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடைபெற்று ஒரு ஜனநாயக முறைப்படி அம்மா அவர்கள் எந்த நோக்கத்திற்கு புரட்சித் தலைவர் எந்த நோக்கத்திற்கு இந்த சட்ட விதியை உருவாக்கினார்களோ அதை நடைமுறைப்படுத்தினார். ஆக கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு அந்த பொதுச் செயலாளர் பதவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மட்டுமே உரியது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அப்படித்தான் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கப்பட்டது. ஆனால் பல்வேறு பிரச்சனைகளில் ஒருங்கிணைப்பாளர் இருந்த என்னை இங்கே முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கின்ற அனைவரிலையும் தூக்கி எறிந்துவிட்டு பொதுச் செயலாளராக அவரே மகுடம் சூடிக் கொண்டார். யாரு? மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள்தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற விதியை நீக்கியிருக்கிறார்கள். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்ற விதியை தீர்மானத்தை நீக்குவதற்கு நீ யார்? இந்த கழகத்தை உருவாக்கியவர நீ வளர்த்தாளா? தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கழகம், இந்த கழக விதியை பொதுச் செயலாளர் என்ற நாம் இதயபூர்வமாக மாண்புமிகு அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட அந்த உயர்ந்த உச்சபட்ச மரியாதையை நீக்குகின்ற உண்மையிலே அவருக்கு இதயம் இருக்கா? இதயம் இல்ல. என்ன ஒரு திமிர், என்ன ஒரு நம்பிக்கை துரோகம்! நம்மை ஆளாக்கிய சாதாரண உறுப்பினராக இருந்த இபிஎஸ் ஓபிஎஸ் உச்சபட்ச பதவியில் உட்கார வைத்தவர்களை நம்மளாக அன்பாவோடு நிரந்தர பொதுச்செயலாளர் என்ற அந்த வாக்குறுதியை, அந்த உச்சபட்ச மரியாதையை மாண்புமிகு அம்மாவுக்கு தந்த அந்த மரியாதையை நீக்கிய இரும்பு இதயம் படைத்த அந்த நயவஞ்சகர் கழகத்தினுடைய எங்களெல்லாம் எப்படி அந்த பொதுக்குழுவில் எவ்வளவு ஒரு உச்சபட்ச துரோகத்தை அவர்கள் அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றினார்கள் என்பதெல்லாம் நான் கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, பன்னீர்செல்வம் என்ன குற்றம் என்ன தவறு செய்தார் சொல்ல முடியுமா? உன்னால் முடியாது. சொல்லாமலேயே உச்சபட்ச ஒரு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறவரை
கழகத்தை விட்டு நீக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே பொதுக்குழுவை தீர்மானம் கொண்டு வர வேண்டும், விவாதிக்க வேண்டும். அந்த விவாதத்துக்கு பின்னாலே உரியவர் நான் எழுந்து பதில் சொல்வதற்கு வாய்ப்பு தர வேண்டும். இவை எதுவுமே செய்யாமல் நீக்கியதனால் தான் நம்முடைய மனோஜ் பாண்டியன், அண்ணன் ஜேசி பிரபாகரன், வைத்திலிங்கம் அவர்களாம் வந்து எழுந்துச்சு அங்கே உரிமை குரல் எழுப்பினார்கள். உரிமை குரல் எழுப்பியவர்களை நோக்கி என்ன வந்தது? என்ன வந்தது? இப்படியா அண்ணா நமக்கு கழகத்தை வளர்த்தார்? புரட்சி தலைவர் அவர்கள் அன்போடு பாசத்தோடு வளர்த்தார். மாண்புமிகு அம்மா அவர்கள் தாயாக இருந்து இந்த இயக்கத்தை தன்னுயிரை தந்து காப்பாற்றினார். நாங்களெல்லாம் என்ன தவறு செய்தோம்? என்ன குற்றம் சொல்? சொல்லுவதற்கு உனக்கு தைரியம் தராணி தெம்பு இருக்கிறதா? இல்லை, எதுவுமே இல்லை. அம்மா என்னை 2 முறை முதலமைச்சராக்கினார்கள். சின்னம்மா அவர்களும் என்னை 1 முறை முதலமைச்சராக்கினார்கள். அம்மா முதலமைச்சராக திரும்பவும் அம்மாவுக்கு நான் திருப்பி தந்தேன். சின்னம்மாவும் என்னை முதலமைச்சரார்கள் கேட்டார்கள், கொடுத்து விட்டு நான் வந்து விட்டேன். உன்னையும் முதலமைச்சராக்கினார்கள். யார் யார்? தவழ்ந்து 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 அதை தத்தி 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 போய் போய் முதலமைச்சர் கேட்டு வாங்கினீங்க. அந்த அம்மாவும் பாவம் ஏமாந்துட்டு இன்னைக்கு பரிதாபமா இருக்கு. சின்னம்மா பாவம் சின்ன பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கு. போய் சின்னம்மா அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, ஜெயசித்தி சின்னம்மா நம்ம ஜெயசித்தி சொல்லுவார். அந்த அம்மா இன்னைக்கு ராஜமாதாவா இருக்க வேண்டிய சின்னம்மா இன்னைக்கு பாருங்க அவருடைய நிலைமை என்னன்னு சொல்லுவார். இது தேவையா? அந்த அம்மாவை பத்தி இப்ப அவர் என்ன சொன்னார் ஒரு கூட்டத்தில் பேட்டியில? என்ன சொன்னார்? அங்க திரும்பி சொல்லுங்க, நான் சொல்ல முடியாது. அப்ப பதவி கொடுத்த ஒருவருக்கு அவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தையை விமர்சனம் செய்த நம்பிக்கை துரோகி யார்? அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பழனிசாமி முதலமைச்சராக இருந்து நடத்தப்பட்ட தேர்தல் அத்தனையும் தோல்வி. அத்தனையும் தோல்வி. ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் 39 பேரை போட்டிட்டு ஒரே ஒரு இடம் எது? தேனி. அது கூட பொறுக்கல உனக்கு, அது கூட பொறுக்கல. பாரத பிரதமர் தேனி மாவட்டத்திற்கு தேர்தலுக்கு முன்பாக 2 முறை வந்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் 1 முறை வந்தார். அந்த 1 முறை தேனி நாடாளுமன்ற தொகுதி, அந்த தொகுதி தான் வெற்றி பெற்றது. அவராகவே எண்ணிக்கொண்டு நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போன ஒரே தொகுதி தேனி, அது ஜெயிச்சிருக்குது, அதை நான் மத்திய அமைச்சர் கொடுக்கணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியோட அதிகாரபூர்வமான தொலைக்காட்சியில் வந்துருச்சு. பேர் யார்? பேரு உடனே இங்கிருந்து இந்த பழனிசாமி 9 பேரை கூப்பிட்டு டெல்லிக்கு போய் மிகப்பெரிய மாபாகம். அதை கூட பொறுத்து கொண்டார் பன்னீர்செல்வம். அதை கூட பொறுத்து கொண்டார். தம்பி நீங்க மீட்டிங்ல பேசுறீங்களா? என்னைக்கா நல்லா பேசுறீங்களா? ஆக ஒரு பொதுவான இயக்கத்தில், சேவை இயக்கத்தில் பேரறிஞ அண்ணாவால் திராவிட இயக்கத்தை உருவாக்கப்பட்டு மாண்புமிகு புரட்சி தலைவர் அதிமுக ஆரம்பித்ததற்கு பின்னால் இந்த இயக்கத்தை எப்படி தாய் பாசத்தோடு சகோதர பாசத்தோடு வளர்த்தார்கள். இன்னைக்கு எங்களையெல்லாம் பார்க்கின்ற போது தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அன்போடு உபசரித்து வரவேற்று பாச உணர்வோடு, இதுதான் ஒரு இயக்கத்தில் பிணைக்கப்பட்டிருக்கின்ற பாச உணர்வு. இதை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று குறுக்கு வழியில் சால் ஓட்டினா முடியுமா? முடியாது. நீ உண்மையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் போல பொது சேவையில் ஈடுபட்டு தாய்மார்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இல்லை, இந்த குணம் உங்கள்கிட்ட இல்லை. யாராவது நம்மளை லேசா பார்த்தா கூட அவன் என்ன முறைச்சு பார்க்குறேன், அவனை க்ளோஸ் பண்ணு முதல்ல. இதுக்கு ஏங்க இந்த தலைமைகளை நிறுவையெல்லாம் அங்கே உட்காந்துருக்காருலாம் எதுக்கு உட்காந்துருக்காருன்னு தெரியல. குடிச்சு வச்ச
அது களிமண்ணுங்க, அதெல்லாம் மலையில பேச்சுனா கரைஞ்சு போயிடும். இங்கு உட்கார்ந்து இருக்கின்ற நீங்க தான் கொள்கைவாதிகள், கழகத்தினுடைய குணக்குன்றுகள். எவ்வளவு இந்த தீர்ப்பு எத்தனை முறை வந்தாலும் அந்த தீர்ப்பை எப்படி வாங்கினார்கள் என்பதெல்லாம் உலக மக்களுக்கு தெரிந்தாலும் என்னோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காலமெல்லாம் உங்களுக்கு நான் நன்றி கடன் செய்ய காத்திருக்கிறேன். இந்த இயக்கத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாள் கண்ட கனவு, ஒரு தொண்டன் தான் கழகத்தின் உச்சபட்ச பதவிக்கு வர வேண்டும், ஒரு தொண்டன் தான் கழகத்தினுடைய முதலமைச்சராக வேண்டும் நிலையை உருவாக்குவதற்கு தான் நாங்கள் இன்றைக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். காலையில் கோவையில் கூட்டம் மாநாடு இன்னும் சில தினங்கள் நடைபெற இருக்கிறது. கொங்கு மண்டலமே அதில் அதிர இருக்கிறது. ஏன்னா கொங்கு மண்டலம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. அந்த கோட்டையில தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால சட்டமன்ற தொகுதியோட இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கொங்கு மண்டலத்தில். கொண்டுமங்கலத்தில் யார் நின்னாலும் அதிமுக ஜெயிக்கிற நிலைமை தான் இருந்துச்சு. கடுமையான போட்டி. இன்றைக்கு ஆளுங்கட்சி திமுக இருக்கும்போது அதிமுகவில் இந்த ஓட்டுக்கள்லாம் பிரிஞ்சா திமுகவுக்கு சாதகமாயிருமே என்று சொல்லி நாங்கள் எல்லாம் சிந்திக்கின்ற அந்த வேளையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு பேசினார். நம்மளுடைய பொது எதிரி திமுக. அந்த திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் அதனுடைய எதிர்ப்பு சக்தியெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்றிணைந்தால் தான் அவர்களை வெற்றி கொள்ள முடியும் என்று எங்களிடம் சொன்னார். நாங்களும் ஒத்துக்கொண்டோம். இரட்டை இலை சின்னத்திலையும் அவர்களுக்கு வாங்கி கொடுத்தாச்சு எடப்பாடி. நான் வேட்பாளர் போட்டிருந்தேன், டிடிவி வேட்பாளர் போட்டிருந்தாரு. 2 பேரும் என்னிடம் தொடர்பு கொண்டு அதை வாபஸ் வாங்க சொன்னார். நானும் வாபஸ் வாங்கினேன். டிடிவி தொடர்பு கொண்டு வாபஸ் வாங்க, அவரும் வாபஸ் வாங்கினார். ஆக வாபஸும் வாங்கிவிட்டோம். அதிமுக ஓட்டெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டது. இரட்டை இலையும் தீர்ப்பின் மூலமாக தற்காலிகமாக வழங்கப்பட்டது. யார் தலைமையில்? எடப்பாடி தலைமையில் கட்சியில் நிற்க வேண்டிய இரட்டை இலையை 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடித்தவர் யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி தான். 1989 புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நிற்கும் போது கூட ஈரோடு மாவட்டத்தில் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அப்படிப்பட்ட இந்த ஈரோடு மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் 66,000 வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இரட்டை இலை தோற்கடிக்கப்படுகிறது சொன்னால் யார் காரணம்? நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. அங்க கேட்கட்டும், அவர் காதுக்கு கேட்கட்டும். இது நம்ம கழகத்தினுடைய தொண்டர்கள் ஆழமாக பதிந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல், மத வித்தியாசம் பார்க்காமல் பழனிசாமி இந்த மாபெரும் இயக்கத்தை, பேரியக்கத்தை கபலீகரம் செய்தோடு மட்டுமல்லாமல் இந்த இயக்கத்தை 4 கூறாக ஆக்கிவிட்டாரே, கழகத்தினுடைய சட்ட விதியை கபலீகரம் செய்து அதை நாசப்படுத்தி விட்டாரே என்ற மனப்பான்மை தான் இன்றைக்கு தமிழக மக்களிடத்தில் பரவலாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் கொங்கு மண்டலத்தில் நடைபெற்ற ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை இலை 66,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்படுகிறது சொன்னால், ஆக இரட்டை இலையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற யார் என்றுதான் மக்கள் தீர்மானிக்கிறார்கள். யார் அவர் இருக்கலாமா? ஆக மீண்டும் கழகத்தினுடைய சட்ட விதியை புரட்சி தலைவர் எப்படி கொண்டு வந்தாரோ அதை கொண்டு வந்து அந்த சட்ட விதியில் சேர்க்க வேண்டும், கோர்க்கப்பட வேண்டும். ஒரு தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக அங்கே நிறுத்துகின்ற உரிமை வேண்டும். அதுக்கு சாதாரண தொண்டர்கள் முன்மொழிய வேண்டும். சாதாரண தொண்டன் கூட அடிப்படை தொண்டர் வழிமொழிய வேண்டும். மாவட்ட செயலாளருக்கு எப்படி ஒரு 50 லட்சம் 60 லட்சம் கேட்பாரு, கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு முன்மொழியெல்லாம் வழியமல. இப்போ அப்படித்தானே கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. 228 பேர் பொதுக்குழுவான் நல்லா உட்கார்ந்து இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க.
கொஞ்ச நாச்சும் மனசுல ஈர வேணாமா? 50 வருஷம் இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் இந்த இயக்கத்திற்கு தன் உயிர், புரட்சி தலைவர் இந்த பாடி பில்டிங்க்கு 100 வருஷம் வரைக்கும் இருந்திருப்பார். மாண்புமிகு அம்மா அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கு 100 வருஷம் இருப்பார். நாங்களாம் 25 வருஷம் அம்மா பக்கத்திலே உட்கார்ந்து அம்மாவுடைய நடவடிக்கைகள் என்ன வேணும் எனக்கு பார்ப்போம். தண்ணி எடுத்து குடிக்க போது கூட நாங்கள் எடுத்து கொடுக்கலாம் போல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சுட்டு பேனா இப்படி வைக்கிறதுல ஒரு முறை இருக்கும், நோட்டை ஒரு முறை இருக்கும், எடுத்து எழுதுறதுல ஒன்று இருக்கும், பார்க்கறதுல ஒரு முறை இருக்கும். பார்த்தாங்கன்னா அம்மா பார்த்தாங்கன்னா புளிப்பாரு எதுக்காண்டி பார்க்குறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு அதன் பிறமா நாங்கள் நடப்போம். அதன் பிறகு தான் நாங்கள் நடப்போம். அதுதான் ஒரு தலைமைக்கு வேண்டும். இப்படி பார்த்தா ஐயோ என்ன நம்மளை என்ன வரைச்சு பார்க்குறானா, இவனை அடிச்சு காலி வரும் போது தண்ணி பாட்டை கூட்டி அடிச்சு வெளியேற்று. இதுதான் உன்னுடைய பாலிசாக கொள்கையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட கட்சி, எப்படிப்பட்ட இயக்கம், எத்தனை உயிர் பயிர்களை தியாகம் செய்து இந்த கட்சி வளர்ந்தது தெரியுமா? எங்க பக்கத்தில் இருக்க வத்தலக்குண்டு ஆறுமுகம் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஏன்? அதிமுக காரண்ட ஒரே காரணத்திற்காக. இங்கே பார்க்கிற ஏழை மக்கள் காலையிலிருந்து பார்க்கிறோம், பாராரிகள் எல்லா பேர் எப்படி இருக்காங்க. கீழ்மட்டத்தில் அடிப்படையில் தொண்டர்கள், நீ தொண்டர்களை வச்சு எங்க ஆட்சி கழகத்தை நடத்தலாம் முடியாது தம்பி, எந்த காலத்திலும் முடியாது. அடுத்து வருது இன்னொரு கூட்டம். நாங்க கொங்குபேட்டையில் ஒரு பெரிய மாநாடு நடத்துவதற்கு திட்டம் தான் போய் பார்த்துட்டு வந்தேன், இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். உறுதியாக இன்னும் ஓரிரு தினங்களின் தேதி அறிவிக்கப்பட்டு முழு வீச்சில் அந்த மாநாடு நடைபெறும். அப்பொழுது சில தலைவர்கள் இங்கே காலதமாக வந்ததனால் பேச முடியவில்லை. அப்பெல்லாம் அங்கே கொள்கை முழக்கங்கள் அங்கே பேசுவார்கள் என்பதை மட்டும் நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இப்பொழுது நாம் ஆற்ற வேண்டிய பணிகள், மாவட்ட கலை செயலாளர்கள், ஒன்றிய கலை செயலாளர்கள், நகர் கலை செயலாளர்கள், பேரூராட்சி கலை செயலாளர்கள், கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள், கழகத்தினுடைய தொண்டர்கள், விசுவாசமிக்க தொண்டர்கள், நாம் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய குழுவிற்கு ஒரு உள்கட்டமைப்பு தேவைப்படுகிறது. உள்கட்டமைப்பு என்று சொன்னால் அமைப்பு, கீழ்நிலையில் கிளைக்கழகத்தினுடைய அமைப்பு, பேரூராட்சியில் பேரூராட்சியுடைய அமைப்பு, நகரத்தில் நகராட்சியுடைய அமைப்பு, மாநகராட்சியில் மாநகராட்சியுடைய அமைப்பு, இவைகளில் கழகத்தில் அனைத்து நிலைகளிலும் பொறுப்பாளர்களை தேர்வு செய்யப்பட வேண்டும். தேர்வு செய்யப்படுகின்ற பொறுப்பாளர்கள் ஏற்கனவே நாங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை தேர்வு செய்து அவர்கள் நல்ல முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றிய கழக செயலாளர், நகர் கழக செயலாளர், பேரூர் கழக செயலாளர், தலைமை கழக செயலாளர் தேர்வு செய்திருக்கிறார்கள். இன்னும் சில பல இடங்களில் தேர்வு செய்யப்படும். அதை முழுமையாக 100க்கு 100 தேர்வு செய்யப்படும் என்ற நிலை இப்பொழுது இருக்கிறது. அதை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றி எங்களிடம் ஒரு 10 நாள் 15 நாள் கொடுத்துட்டீங்கன்னா இது தமிழ்நாடு பூரா கொண்டு செல்ல இருக்கு. அம்மா அவங்க சொன்னாங்களே, 1.5 கோடி தொண்டர்களால் நிறைந்திருக்கின்ற கட்சியை 2.5 கோடி தொண்டர்களால் நிரப்பி அவர்கள் மூலமாக பொறுப்பாளர்களை தேர்வு செய்து யார் தேர்தலில் நின்றாலும் அவர்களை எதிர்த்து நிற்கின்ற மிகப்பெரிய சக்தியாக நம்முடைய கழக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காகத்தான் நாங்கள் உங்களை நாடி வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம். எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனை தீர்ப்புகள் வந்தாலும் எங்களை தாங்கி பிடிக்கிற கரங்களாக, திருக்கரங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த திருக்கரங்களை தொட்டு வணங்கி கழகத்தை காப்பாற்றுவதற்கு எங்களோடு பயணிங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவில் கொண்ட கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு நாம் செய்கின்ற நன்றிக்கடனாக இருக்க வேண்டும் என்று, அதுதான் நாம் அந்த இருவரும் தலைவர்களுக்கும் 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருப்பாங்க. அவங்கலாம் எத்தனை வருஷத்துக்கு மேல? 100 வருஷத்துக்கு மேல. அந்த கரலா கட்டி எடுத்து தலைவர் சுத்தினார்னா 100 சுத்தி இப்படி சுத்திக்குவார், 100 சுத்தி இப்படி சுத்திக்குவார். அவ்வளவு பாடி போயிட்டா அவருக்கு. எத்தனை பேரை அடிச்சு தூக்கிடுவாரு. வெற்றி பேன வரும்போது பார்த்தோம், நாங்களாம் நேரடியாக பார்த்தோம். எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் தன்னை நோக்கி வருவதில்லை. அன்பால் சொல்லுவார், பண்பால் சொல்லுவார். கேட்கல, அப்படி தூக்கி அப்படி போட்டு விட்டாரு. அப்படி ஒரு பாடி. மாண்புமிகு அம்மா அவர்களும் நல்ல தம்பி, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க.
ஏன் அவர்களெல்லாம் குறைந்த வயதில் 70, 72, 73 வயதில் காலமாகிற சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் எதனால் ஏற்பட்டது? இந்த கட்சியை நாள் முழுவதும் இரவு பகலும் பாராமல் உழைத்ததற்காக. நாங்கள் 1:30 மணி போய் அம்மாட்ட ஒரு குறிப்பு கழகத்தில் ஒரு நிலைமை இந்த மாதிரி இருக்குமான்னா உடனே எங்களுக்கு 2:30 மணிக்குள்ள எங்களுக்கு பதில் வந்துடும் இரவு. அந்த அளவுக்கு வந்து அம்மா அவர்கள் கண் விழித்து ரத்தம் சிந்தி வளர்த்த இந்த இயக்கம் அதை எந்த நிலையிலும் பால்பட்டு விடக்கூடாது என்பதற்குத்தான் நாங்களும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த சுயநலம், நாங்களாம் எல்லா பதவியும் வச்சு உட்காந்துருக்கலாம், அமைச்சராக இருந்து அல்ல தமிழக இருக்கலாம். இங்கே இருப்பவர்கள் இங்கே வர வேண்டும், அங்கே உட்கார்ந்து இருப்பவர்கள் நாளைக்கு இந்த வேளையில் வந்து நீங்கள் உரையாற்றுவதை நாங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த நிலையை உருவாக்குவது அதற்காகத்தான் அந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் இந்த சுயநலம் இல்லை. பொதுநலத்தோடு எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தாய் மக்களாக பாவித்து அனைவரையும் அன்பு சகோதராக பாவித்து அண்ணா 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 என்று நாம் அன்போடு அழைத்தோமோ, புரட்சி தலைவர் அவர்களையும் தலைவா 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 என்று அழைத்தோமோ, மாண்புமிகு அம்மா அவர்களும் ஜாதி மதம் பார்க்காமல் அனைத்து மக்களும் அம்மா 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 என்று அழைத்தார்கள். அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற நிகழ்ச்சி தான், ஒருங்கிணைக்கின்ற நிகழ்வு தான், சரித்திரங்கள் தான். நாங்கள் மீண்டும் அதை புதுப்பிற்காக வரலாற்றை நிலைநிறுத்துவதற்காக அதிமுக வரலாற்றை எந்த சக்தியாலும் அழிக்கவே முடியாது என்ற நிலையை அவர்கள் உருவாக்கி சென்றிருந்தார்கள். அதை நிலைப்படுத்துவதற்கு தான் நாங்கள் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை மட்டும் அவரிடம் சொல்லி, எவ்வளவு இடர்பாடு இருந்தாலும் ஒரு சிறப்பான வரவேற்பை, அதிலும் ஆரவாரமான வரவேற்பை கொங்கு மண்டலம் எங்களுக்கு தரு என்று சொன்னால், அடுத்து ஆளப்போவது புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய கழகம்தான் என்பதை இங்கே நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லி வருகை புரிந்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் சண்முகம் அவர்களுக்கும் அண்ணன் காமராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.